அம்மா எங்கம்மா வந்துட்டுருக்கேன்? கூழுக்கு பச்சை மிளகா போடணும்ல, அதுக்காக பறிக்க வந்திருக்கேன். ஆமாங்க, எவ்வளோ பச்சை மிளகா இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே காமிக்கிற மாதிரி இப்போ தெரியுதா? நிறையா இருக்குங்க. இந்த அம்மா பிச்சிட்ருக்காங்க பாருங்க. பெருசாக பார்த்து பறிக்கணும். சின்ன வெங்காயம் தோல் உரிச்சாச்சு. இப்போ மாங்காய் கட் பண்ணி பொடிசாக வச்சுப்போம். மாவை ஊற்றிடும். இப்போ உப்பு போட்டுருவோம். அம்மா ஓ, கூழ் ரெடி ஆகிட்டாம்மா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க மண்பானையில் பார்க்கறது. எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு சைடிஷ்லாம் பாருங்கள். மாங்காய் நீட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இங்கே பாருங்கள் எல்லா வத்தலுமே இருக்குங்க. சூப்பராக. அம்மா ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிற? இன்னைக்கு காலையிலே கேவுரு கூழு கிண்டி தான் குடிக்க போகிறோம். என்னம்மா சொல்கிற? ஆமாம். அம்மா அதெல்லாம் வெயில் வேறு ஓவராக இருக்கா? ஆமாம். இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அம்மா ஓ, கேவுரு கூழுக்கு என்னென்னம்மா தேவை? மாங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பழையது கொஞ்சம் போட்டுக்கலாம், தயிரை ஊற்றிக்கலாம். ஓ, இது மட்டும் இருந்தால் போதுமா? அது மட்டும் இருந்தால் போதும். ஆளுக்கு ஒரு சொம்பு அடித்தா அப்படி தான் இருக்கும். ஆமாங்க. அதெல்லாம் இல்லாமல் திவிலாம் ஊருக்கு போயிட்டான். ஆமாம். நம்ம 3 பேர் தானம்மா இருக்கோம். ஆமாம். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிடுவான். சரி. சரி, இப்போ எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். ஆமாம், காலையிலே வெயில் ஓவராக இருக்குது தானம்மா? ஆமாம். அம்மா எங்கம்மா வந்துட்டுருக்கேன்? கூழுக்கு பச்சை மிளகா போடணும்ல, அதுக்காக பறிக்க வந்திருக்கேன். ஆமாங்க, எவ்வளோ பச்சை மிளகா இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே காமிக்கிற மாதிரி இப்போ தெரியுதா? நிறையா இருக்குங்க. இந்த அம்மா பிச்சிட்ருக்காங்க பாருங்க. பெருசாக பார்த்து பறிக்கணும். சின்னதை வச்சா காரம் இருக்க மாட்டேது. காரம் இல்லைம்மா? ஆமாம். அம்மா விரை பிடிக்கணும்ல. எவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டு பார்த்தியா இல்லை? பச்சை மிளகா வயத்துக்கு வந்துட்டு எவ்வளோ காய். அது எப்படின்னு வச்சுங்க, மிளகா வாங்கி புடைச்சோமா, ஆமாம், அதை அள்ளி அப்படியே விரைய தூவி விட்டேன். எப்படி இருக்குது பாருங்க. அது என்னென்னா பிச்சு வருது. ஆமாங்க, பச்சை மிளகாலாம் வாங்க வேண்டிய தேவையில்லைங்க. அம்மா ஓ, பச்சை மிளகா போதுமா? போதும் போதும். சரி, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? ரெடி பண்ணிவிடுவோம். ஆமாம். பச்சை மிளகா கடிச்சிக்கிட்டே பழையது சாப்பிட்லாம். ஆமாம். தொட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னா பச்சை மிளகா தான் எங்கள் வீட்டில். சரி வாம்மா. சரி, இதை எடுத்துகிட்டு வரேன். இப்போ பச்சை மிளகா பிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை தோல்லாம் உரித்து எடுத்துப்போம். ஆமாங்க, இந்த பாருங்கள் சின்ன வெங்காயம் எவ்வளோ இருக்குன்னு. ஒரு தட்டு ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு அடுத்த மாதிரி பச்சை மிளகா, மாங்காய். அம்மா ஓ, காலையிலே ஆனால் சரியான வெயில் தானேம்மா? ஆமாம். இந்த மாதிரி டைமுக்குங்க இந்த மாதிரி கூழ் குடிச்சுன்னா உடம்புக்கு சூப்பராக இருக்குங்க. அம்மா ஓ, அப்போல்லாம் நம்ம ஆத்தா பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரிலாம். ஆமாம். இப்போ தாங்க அப்பப்போ நினச்சா பண்ணது. அதெல்லாம் வெளில வாங்கி சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் தானேம்மா? ஆமாம், நல்லாயிருக்கும். ஆமாங்க, ஒரு சொம்பில் கொடுப்பாங்க. அவங்க வச்சுருப்பாங்க பாருங்கள் சைடிஷ்லாம். அப்படியே வரிசலாக இருக்கும், டப்பா டப்பாவாக. ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தெல்லாம் உரிச்சிட்டு அடுத்தது என்னம்மா பண்ணோம்? மாவெல்லாம் கரைச்சி எடுத்துக்கணுமா? ஆமாங்க, இந்த பாரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. சின்ன வெங்காயம் தோல் உரிச்சாச்சு. இப்போ மாங்காய் கட் பண்ணி பொடிசாக வச்சுப்போம். அம்மா ஓ, மாங்காய் இதெல்லாம் அரைச்சிட்டு அடுத்தப்போ என்னம்மா பண்ணோம்? கூழு கிண்ட கிளம்பிட வேண்டியதுதான். ஓ, கூழ் கிண்டுன்னா? ம், ஆமாங்க, இந்த பாரு
இப்போ மாங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சு இப்போ பச்சை மிளகா பொடிசாக அரிஞ்சுப்போம். அம்மா ஓ, நம்ம வீட்டு பச்சை மிளகா காரம் இருக்காதா? விரைய என்ன முத்துலல்ல, ஓ அதனால். அதனால் ம் எவ்வளோ மிளகா வச்சு சட்னி கரைச்சாலும் உரப்பே இருக்க மாட்டேங்குது. நாங்கள் நிறையா மிளகா வச்சு பார்த்துட்டோம்னா வேற ஒன்றும் பெருசாக ஆகலை. ஆமாங்க. ஆனால் பெருசாக வந்துட்டு நல்லா முத்திட்டுனா வேற நல்லாயிருக்கும். ம் இப்போ மாங்காய் பச்சை மிளகாலாம் பொடிசாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை அரிஞ்சிட்டு போய் கூழை கிண்டிட வேண்டியது தான். ஆமாங்க. இதை பாரு, சூப்பராக எல்லாம் சின்ன சின்னதாகவே அரியிறாங்க அம்மா. மாங்காய் எவ்வளோ பொடிசாக இருக்குது பாருங்களா. அம்மா ஓ, இந்த புடவை செம்மையாக இருக்குது கலரு. இது நானாக எடுத்தது. ஆமாங்க, வெயிலுக்கு இந்த மாதிரி கட்டினா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து இது கொஞ்சம் இதாக தானமாக இருக்குது உனக்கு, ஆமாம், காத்தோட்டமாக இருக்குங்க. வேறு என்ன புடவை கட்டினா கொஞ்சம் இதாக இருக்குமா, வேர்க்குமா? ஐயோ, பூனை புடையெல்லாம் இப்போ என்னால் கட்டவும் முடியாது. ஆ அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் உடம்பெல்லாம். ஆமாங்க. அதான் இந்த நாள் மட்டும் வந்தால் நான் வாயில் போட எடுத்துப்பேன். மழை காலத்தில் மற்ற நேரத்தெலாம் கட்டிப்பேன். இந்த வெய்ய நாள் மட்டும் எனக்கு வாயில் போட தான். ஆமாம், ஃபுல்லாக அரிஞ்சாச்சுங்க. அரிஞ்சிட்டு போய் இதோட ரெடி பண்ணிட வேண்டியதான். இந்த பாருங்க, மாங்காய் எல்லாமே அரிஞ்சு ரெடியாக வச்சுட்டேன். இப்போ கூழை கரைச்சி வச்சுப்போம். மாவை ஒரு கிண்ண மாவு தான். தண்ணியை ஊற்றிப்போம். தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும் மாவை. அம்மா மாவை கரைக்கலாம் என்ன ஆகுமா? அப்படியே கொட்டினோம்னா கட்டி விடுவோம். இப்படி கட்டி கட்டியாக இருக்கும். ஓ அதனால். ஆமாம். ஆமாங்க. இந்த பாருங்க, இதோட கரைச்சாச்சு. இதோட அடுப்பை பற்ற வச்சிட வேண்டியதாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடியாக கொண்டு வந்து வச்சுட்டேன். மாவும் கரைச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு மண்பானை போட்டுருவோம். பானையை போட்டுருவோம். சின்ன பானைங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ தண்ணியை ஊற்றுருவோம். மாவை ஊற்றுருவோம். இப்போ உப்பு போட்டுருவோம். இது கல் உப்பு தான் போடணுமாம்மா? ஆமாம், கல் உப்பு போட்டால் தான் தெரியும். ஏ அப்பா, இங்கே பாருங்க, மண்பானையில் கூழு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. கூழ் நல்லா வந்துட்டு பாருங்கள் எப்படி. ஆமாங்க, இந்த பாருங்க, பாருங்க, சூப்பராக வந்துடுச்சுங்க. அம்மா ஓ, அடுத்தது என்னம்மா பண்ணணும்? பழையுது. போடுமா, நைட்டு வடித்து பழையுதுங்க. போதும். அடுத்தது தயிர். தயிரா? ம், இங்கே பாருங்க, கட்டி தயிருங்க. அம்மா இது புளிச்ச தயிர் போடணுமா, நான் நார்மலாக இருந்தாலே போதுமா? எந்த தயிர் போட்டாலுமே நல்லாயிருக்கும். அப்படியா? ஆமாம். எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்க. அடுத்ததுமா? அடுத்தது மாங்காய். மாங்காய் பாருங்க, ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, இப்போ மாங்காய். ம், போதுமா? போதும். விட்டா எல்லாத்தையும் போட்டுற போக்குமா? ஆமாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சது. அதையும் ஊற்றி அடிக்க வேண்டியதான்.
இப்போ கிண்ட வேண்டியதான். கிண்டிடுவோம். இந்த வாரம் எப்படி இருக்குன்னு. அம்மா ஓ கூழ் ரெடி ஆகிட்டம்மா. ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க மண்பானையில் பார்க்குறது. எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு சைடிஷ்லாம் பாருங்கள். மாங்காய் நீட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இங்கே பாருங்கள் எல்லா வத்தலுமே இருக்குங்க சூப்பராக. அதெல்லாம் மோர் மிளகா. மா ஓ ஊற்றிடுமா? ஊற்றிடுவோம். ஊற்றுமா? இங்கே பாருங்க சொம்பில் தாங்க குடிக்க போகிறோம். எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. அம்மா ஓ கூழெல்லாம் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? சொல்கிறோம். பாருங்கள் 2 பேரும் வச்சு இழுன்னு இழுக்கிறாங்க. சைடிஷ்லாம் எடுங்க. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கியா? சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க அதுக்குள்ளே சைடிஷ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. காலையில் இந்த மாதிரி குடித்தேன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நீங்களும் அதேமாரி வெளிலலாம் கிடச்சேன்னா நிறையா வாங்கி சாப்பிடுங்க. ஆமாம். பாருங்க எப்படி வச்சு இழுக்கிறாங்க. எங்கேயுமே கிடைக்குது இப்போ வெயில் டயத்தில். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கியா? அது இல்லாமல் தயிர் வந்துங்க நிறையா ஊற்றிருக்குங்க வெயிலுக்கு. இது வந்துங்க சீக்கிரம் வீணாகவும் போகாது இல்லைம்மா? வீணாகாது. நாளை வர வச்சு குடிக்கலாம். குடிக்கலாம். ஓகே தானம்மா காலையிலையா? நல்லா இருக்குது. ம் ஓகே தான்.